இது ஃப்ரைடே ஈவினிங். அது என்னமோ தெரியல, மத்த நாள கம்பேர் பண்ணும்போது ஃப்ரைடேனாலே ரொம்ப வேலை அதிகமா இருக்க மாதிரியே தெரியுது. எப்பவும் பார்க்குற அதே வேலை தான். பட் இன்னைக்கு மட்டும் ரொம்ப என்னமோ வேலை அடுத்தடுத்து வேலை வர மாதிரி தெரியுது. ஸோ, அதனால தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு எந்திரிச்ச உடனே ஈவினிங் போல வந்து முதல் வேலையா வந்து பாத்திரத்த எல்லாமே நான் வாஷ் பண்ணி வச்சுருவேன். எப்போதுமே அந்த ஈவினிங் டைம்ல அந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டு டீய குடிச்சா தான் அடுத்த வேலைய நமக்கு செய்ற மாதிரி இருக்கும். ஸோ, அதெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாக்கு வந்து இன்னைக்கு என்ன ஸ்நாக் குடுக்கலாம்னு யோசிக்கும்போது, எப்பவும் ஃப்ரூட்ஸ் தான் குடுப்பேன். சரி இன்னைக்கு பேன் கேக் பண்ணலான்ட்டு பேன் கேக் தான் பண்ண போறேன். அதுக்கு வந்து நல்லா பழுத்த ஒரு வாழைப்பழமும், ஒரே ஒரு எக் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். இதில வந்து சுகர் எதுவும் நீங்க ஆட் பண்ண வேணாம். ஏன்னா வந்து பனானாலே சுகர் இருக்கும். ஸோ வந்து எந்த சுகரும் ஆட் பண்ண தேவையில்ல. தோசைக்கல்ல கொஞ்சமா கீய ஊத்திட்டு, அதில வந்து குட்டி குட்டி ரவுண்டா ஊத்துனாலே சூப்பரா வெந்து வந்துரும். கொஞ்சம் பெரிய பசங்களா இருந்தா வேணா கொஞ்சம் மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு, ஆர் கோதுமை மாவு எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் எதுவுமே ஆட் பண்ணி குடுக்கல. இப்படி குடுத்தா என்னோட பொண்ணு வந்து நல்லாவே சாப்ட்டுருவா. இன்னைக்கு டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. சரி நாளைக்கு எப்படி பார்க்கலாம்னு நாளைக்கு பார்க்கலாம். பாய்.